செல்வி ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், தமிழக அரசியலில் எந்த கட்சியில் வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த வாக்கியத்தை ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக கூஸ்பம்ஸ் ஆகாத ஆளே இருக்க மாட்டாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சட்டசபை கூடுது. அப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாகவும் மாறுச்சு. எதிர்ப்பது சிங்கம் என்று தெரிந்து நாங்கள் எதிர்த்து கொண்டிருந்தோம், ஆனால் இப்போ அந்த சிங்கம் இல்லை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது எதிரியோட பலம் தான் நம்ம எதிர்க்கிற ஒரு ஹீரோவுக்கு ஒரு எதிரி பயங்கர பலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹீரோ களமாட முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார். ஸோ உண்மையிலேயே ஒரு பெண் சிங்கமாக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஜெயலலிதா அவர்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, அரசியல் வாழ்க்கைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து இறந்தும் போயிருக்காங்க. சினிமாவில் நடிக்க ஆசையே இல்லை, ஆனால் சினிமா ஹீரோயின், தென்னிந்தியாவோட நம்பர் 1 ஹீரோயின் அவங்க திரையில், அதாவது சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். அரசியலுக்கு வராங்க. அரசியலில் இருக்கும்போது புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளே வந்த ஜெயலலிதா அவர்கள் புகழின் உச்சி, அதை தாண்டி தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக மாறின வரைக்கும் அரசியல் துறையிலும் மிகப்பெரிய வெற்றி. இதை தாண்டி அவங்க எந்தெந்த துறைகள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதில் கை வச்சாலும் எதில் கால் பதித்தாலும் அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான். இருக்கிற பள்ளிக்கூடத்திலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டால் அது அம்மு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க பரதநாட்டியம் கற்றுக்கும் போது ஒரு பெஸ்ட் டான்ஸர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் தான்.